வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கலந்துக்கிட்டாரு. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கலந்துக்கிட்டாரு. பார்த்தீங்களா? இப்போ இதன் எதிரொலியாக அதிமுக ரியாக்ஷனை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. இந்த செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு இருக்கு அப்படின்னு அதிமுகவுடைய தலைவர்கள்லாம் முன்னாடியிலேருந்து சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லா மீடியாக்களும் செய்தி வெளியிட்டிருக்கீங்க பாருங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாணய வெளியீட்டு விழாவுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் எப்படி புகழ்ந்து பேசுறாரு பாருங்க, தமிழக பாஜகவுடைய தலைவர்லாம் கலந்துருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. என்ன குற்றச்சாட்டுனா, திமுக பாஜக இடையே ரகசிய உறவு இருக்கு அப்படிங்கிறதான் இபிஎஸ் உடைய குற்றச்சாட்டு. மேலும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டை ஒட்டி நினைவு நாணயத்தை நாங்களும் வெளியிட்டோம். பாஜகவோடு கூட்டணியில் இருக்கும்போது கூட நாங்கள் பாஜகவை அந்த நினைவு நாணய வெளியீட்டு விழாவுக்கெல்லாம் நாங்கள் கூப்பிடலை. ஆனால் திமுக பாருங்க யாரை கூப்பிட்டுருக்காங்க, பாஜகவை கூப்பிட்டுருக்காங்க. ஏன் ராகுல் காந்தி அவர்களை கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்போ பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா, தமிழக பாஜகவினர் என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, கரெக்டு தான். அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டை முன்னிட்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா நடந்துச்சு. அந்த விழாவுடைய இன்விடேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இன்விடேஷனில் யாருக்கெல்லாம் யாருடைய பேரெல்லாம் இருக்குன்னு பாருங்க. யாருக்கெல்லாம் அதிமுக ஆட்சியில் அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு தெரியுமா? அவர் சொன்ன மாதிரி பாஜகவுக்கு அழைப்பு கொடுக்கல. அப்ப எதிர்கட்சியாக தமிழகத்தில் இருந்த ஸ்டாலின் அவர்கள், எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. கனிமொழி அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த இன்விடேஷன்ல ஸ்டாலின் அவர்களுடைய பேரு, கனிமொழி அவர்களுடைய பேரெல்லாம் இருந்துச்சு. அப்ப அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சிக்கு தமிழகத்தில் எதிர்கட்சி வலிமையான எதிர்கட்சிக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க. இப்ப தமிழக அரசியல் களத்தில் திமுகவுக்கு வலிமையான எதிர்கட்சி என்ன அப்படின்னா பாஜக தான். அதிமுக அந்த லிஸ்ட்ல இல்லை. அதனால வேணா திமுக ஒரு வேலை கொடுத்துருக்கலாம். களத்தில் இன்னைக்கு பாஜக தான் எதிர்கட்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தமிழக பாஜகவினர் கவுண்டர் கொடுக்குறாங்க. இந்த ஒரு டாபிக்கை நம்ம பார்க்குறோம். அடுத்து என்ன அப்படின்னா, ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களை புகழ்ந்து அவர் பேசினதே இல்லையா? தமிழக சட்டப்பேரவையில் பேசியிருக்காருங்க. 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன தெரியுமா பேசினாரு? கலைஞருடைய சாதனைகள் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. 5 முறை தமிழக முதல்வராக சிறப்பாக செயல்பட்டவர் கலைஞர் அப்படின்னு யார் சொன்னது? தமிழக முதலமைச்சராக இருந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு. அதுவும் எங்க சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு. அப்போ நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சியாக இருந்த திமுக தலைவருக்கு அழைப்பு கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சட்டமன்றத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு புகழாரம் சூட்டலாம். அப்போ திமுக அதிமுக பங்காளி கட்சிகள் 2 பேருக்கு இடையே ரகசிய ஒப்பந்தம் இருக்கு, ரகசிய உறவு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. பாஜகவுடைய மாநில தலைவர் தான் திமுகவும் அதிமுகவும் பங்காளி கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ நீங்க இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. இப்போ ஒரு அரசு நிகழ்ச்சி நடக்குது. இந்த அரசு நிகழ்வை ஒட்டி திமுக பாஜகவுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அழைப்பு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பேரில் அரசியல் நாகரிகத்துக்காக பாஜகவுடைய தலைவர்கள் கலந்துக்கிறாங்க. ஸோ இதன் பின்னணியில் 2 பேருக்கு ரகசிய உறவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறீங்க. இது உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டண்டு அப்படின்னு பாஜக அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை கடுமையாக விமர்சனம் பண்றாங்க. இந்த டாப்பிக்கை பார்க்குறோம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக என்ன தெரியுமா சார்ஜ் சொல்றாங்க? அதிமுகவுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாங்க. எதுக்காக வெளியே வந்தாங்கன்னா, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி 2024 சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய உறவு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி அடிச்சு விட்டா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு விழும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் இபிஎஸ் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினரும் சொல்றாங்க, பாஜகவினரும் சொல்றாங்க. இந்த டிபேட்டை நம்ம பார்க்குறோம். உங்களுடைய பார்வை என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாணய வெளியீட்டு விழாவை பற்றி, இபிஎஸ் உடைய ஸ்டேட்மெண்ட் பற்றி, பாஜகவும் திமுகவும் ரகசிய உறவு வச்சிருக்காங்க அப்படின்னு இபிஎஸ் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.